தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புத்தூரில் தமிழக அரசு மற்றும் சாம்சங் நிறுவனத்தை கண்டித்து அந்நிறுவனத்தின் ஊழியர்கள் குடும்பத்துடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியம் இணைப்பில் உள்ளார். பாலசுப்ரமணியம், போராட்டக்காரர்கள் பிரதானமாக வைத்திருக்கும் கோரிக்கைகள் என்னென்ன? இது தொடர்பாக சாம்சங் நிறுவனம் சார்பில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அடுத்த சுங்காசத்திரம் பகுதியில் வீட்டு உபயோக எலக்ட்ரானிக் சாதனங்கள் தயாரிக்கும் சாம்சங் இந்தியா பன்னாட்டு தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு தொழிலாளர் நலன் மற்றும் சிஐடியு தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் 40 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் பணிக்கு திரும்பியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து நிர்வாகத்துக்கு எதிராக செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி 20 தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். நீக்கப்பட்ட தொழிலாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சிஐடி தொழிற்சங்கம் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வந்தது. இந்த நிலையில் தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் சட்டசபையில் இந்த 27 தொழிலாளர்கள் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் அந்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படாததை கண்டித்தும் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சிஐடி தொழிற்சங்கத்தினர் குடும்பத்தினருடன் இன்று பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருந்தனர். அதன்படி சுங்காசத்திரம் காந்தி சிலையில் இருந்து தலைமை செயலகத்தை நோக்கி சிஐடியு மாநில துணைத் செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் நடைபயணம் மேற்கொள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என ஒன்று கூடி சாம்சங் நிறுவனத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்நிலையில் போராட்டம் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக கருதிய போலீசார் மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததால் நடைபயணத்தை தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அனைவரும் சாலையில் அமர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் இந்த சுங்காசத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. அதன் பின்பு பேச்சுவார்த்தை நடத்திய ஸ்ரீபெரும்புத்தூர் போலீசார் பெண்கள், குழந்தைகள் என அனைவரையும் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். இந்த போராட்ட பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது இந்த சுங்காசத்திரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணவேணி. முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியம்.